ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11 ராசிகள் கும்பராசி வரைக்கும் வந்துட்டோம். இப்போ 12வது ராசியாக மீன ராசிக்குள்ளே போகிறோம். இந்த ராசி வந்து இரட்டைத்தன்மை உள்ள ராசி. ஏன் அப்படின்னா பூரட்டாதியும் இங்கே தான் இருக்குது. அதே நேரம் அது வந்து குருவோடது ஒரு பாதம். அதே ரேவதியும் இங்கே தான் இருக்குது. ரேவதியில் வந்து நீச்சமாகிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். புதன் வந்து இங்கே நீச்சமாகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இதுக்கு வேறு அர்த்தங்கள். தனுசில் இருக்க குருவும் இங்கே மீனத்தில் இருக்கிற குருவும் ஒரே மாதிரி செயல்படாது. அது காட்டாத்து நெருப்பாக பயங்கரமாக இருக்கும். எடுத்த வார்த்தைகள்லாம் பட்டன்னு தட்டி புளிஞ்சு காய போடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கும். இங்கே சாந்தமாக இருக்கும். அங்கே வந்து தனுசில் இருக்கக்கூடிய குரு எதையும் இறங்கி அதுக்கப்புறம் மறுபடி பார்த்துக்கலாம் அப்படிம்பார். இங்கே இருக்கிற குரு ரொம்ப நிதானமாக இறங்குவார். முன்னாடியே யோசிச்சிருவார். அவர் வந்து இறங்கிட்டு யோசிப்பார்னா இவர் முன்னாடி பிளான் பண்ணி தான் இறங்குவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க குரு அரசியல் மாதிரி வேகமான பட்டம் பதவிகள் மீதெல்லாம் ஒரு மோகம் கொண்டிருப்பார். இங்கே இருக்கிற குரு பதவி பட்டம் எல்லாமே இருக்கட்டும், முதல்ல எந்தெந்த விஷயத்தை எப்போ எப்படி செய்கிறது என்ன செய்கிறது அப்படின்னு 3 குணாதிசயங்களோடு இருக்கும். பூரட்டாதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சிந்தனையும், இதுவே குரு சொந்த சாரம்ங்கிறதுனால புஷ்கரண வம்சம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கனால கடகத்துக்குள்ளே வர்றதுனால அப்படின்னு பல விஷயங்கள் இதோட சேர்ந்தது. அதில் அதுக்குள்ளே போக வேண்டாம். திதியோக காரண அடிப்படையில் தான் இதை பார்க்க போகிறோம்னாலும் இதோட குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா படாரம் வெளிப்படுத்துவது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் பக்குவப்பட்டவங்களாக இருப்பாங்க. இன்னொன்னா இதில் வந்து பூரட்டாதியில் 3மே வந்து கர்ம நட்சத்திரங்கள் தான். அது வேறு கர்மாவை காட்டுது. கர்ம நட்சத்திரங்களை பார்க்கும்போது பொது இயல்பில் இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஒரு தடவை பல தடவை இவங்க ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் விசாரிச்சிருப்பாங்க. பொதுவாக அபிப்பிராயம் கேட்பாங்க. எல்லாத்தையும் ஒரு சின்ன விஷயம் இவங்களுக்கு மட்டும் எல்லா உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் எடை போடுறேன்னு சொல்லி உங்களை நீங்கள் தவற விட்டுறாங்க அப்படிங்கிறதா இவங்களுக்கு சொல்கிற நம்ம அட்வைஸு. இவங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா பேரன்பு கொண்டு இயங்குற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு விஷயமா இருக்கும், வெளியில் ஒரு விஷயமா காட்டுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா தூக்கி எறிஞ்சும் பேசுவாங்க. ரெண்டுத்தையுமே இவங்க திடீர்னு செய்வாங்க. அது சமுதாயத்தில் பெரிய அளவில் கூட பழகிறவங்களுக்கு சிரமமாக இருக்கும். இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. இன்னொன்று என்ன, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம், கடைசியாக நீங்கள் லட்சக்கணக்கான உதவிகள் செஞ்சுட்டு கடைசியாக ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு வந்துட்டிங்கன்னா அந்த தவறை தான் சுட்டி காட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும்தான் அவங்க மைண்டில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை பொறுத்தளவு ஒரு விஷயம். அப்புறம் புகழ்ந்து பேசக்கூடியவங்ககிட்ட வந்து அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. எல்லாருமே அந்த ராசிக்காரங்க எல்லாருமே கேட்பாங்கங்கிறது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் அது இயல்புனாலும் இவங்களுக்குள்ள அந்த பாராட்டு அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்த மாதிரி செயல்படும்போது அவங்க பாராட்டினாங்க அப்படிங்கிறதால அவங்க கூட அதிக நேரம் செலவு பண்ணுவாங்க. பலவீனமாக எல்லாத்துக்கும் இருக்கனாலும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளவு தூரம் எல்லா விஷயத்திலும் தவறுகளை சுட்டி காட்டாமல் போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிரும்னா, இவங்களுடைய தவறை என்னைக்கு அவங்க சுட்டி காட்டுறாங்களோ அன்னத்தன்னைக்கு இவங்க பகையாயிருவாங்க. அந்த இடத்துல வந்து டக்குன்னு விலக ஆரம்பிச்சிருவாங்க. நிரந்தர எதிரி மாதிரி நடந்துக்குவாங்க. அது அந்த பக்குவம் வந்து தனுசுக்கு வந்து ஸ்பீடு அதிகம், இதுக்கு பக்குவம் இருக்குன்னு சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்தில் அவங்க பக்குவமாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எதுலேயும் திருப்தி அடையாத ஒரு மனப்போக்கு இருக்குது. இந்த வீடு கட்டியிருந்தீங்கன்னா இந்த வீட்டை இப்படி வெடித்து கட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த காம்பவுண்டை இவ்வளோ தூரம் அகலமாக கட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த கார் இன்னும் கலர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு மாற்றி யோசிப்பாங்க. ரெண்டாவது எடுத்ததுக்கப்புறம் கூட எனக்கு இன்னும் மாற்றிட்டு வந்துடலாமா கடைக்கு போய் அப்படின்னு ஒரு சேரீ எடுத்துகிட்டு அந்த சேரீயை வந்து 3 தடவை சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சலிச்சுக்கிட்டே அதை இது பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு செயல் இப்படி இருப்பாங்கன்னா இன்னொரு செயல் இந்த முக்கோணம் மாதிரி இருக்கும். 3 குணாதிசயங்களில் இயங்குவாங்க. இன்னொன்று என்ன, சார் எனக்கு வாய்ச்சது அவ்வளோதான் சார், விடுங்க சார், என்ன பண்ண முடியும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ விஷயங்கள் நீந்திட்டேன், எனக்கு மட்டும் ஏன்னா எதுவுமே சரியானபடி அமைய மாட்டேங்க சார், மீன ராசியில் பிறக்கவே கூடாது சார், ரொம்ப சிரமம் சார் அப்படிம்பாங்க. அப்புறம் லைஃப் பார்ட்னர் யாராக இருந்தாலும் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிறது பெருசுபடுத்தி சொல்லிகிட்டு இருப்பாங்க. எந்த ராசிக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் இவங்க மிகைப்படுத்தி சொல்லிகிட்டே இருப்பாங்க.
எங்கே சார் அந்த ஆளுகளோட சரியில்லாத ஆளை கொண்டு வந்து கட்டி வச்சிட்டாங்க சார் எங்கள் வீட்டில், அல்லது நான் தப்பாக முடிவு எடுத்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி எதையாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஆண்களும் அப்படி தான் சார், ஃபேமிலி லைஃப்பை விடுங்க சார், நீங்கள் பிஸ்னஸை பாருங்கள் சார் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டப்பு போவாங்க. இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் வந்து யாரை குறை சொல்வதற்காக இல்லை, இயல்பு வந்து அந்த மீன ராசியில் இருக்கிற இயல்பு 3 குணாதிசயங்கள் கொடுக்கும். இன்னொன்னே சொல்லிடுறேன், இவங்க குழந்தைய ஒரு 5 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு தெளிவாக தெரியும். ஒரு சின்ன பொடி அப்படின்னா கூட அவனை பக்குவப்படுத்துகிற அளவுக்கு பேச முடியும், டெலிவரி பண்ண முடியும் அவனுக்கான கருத்தை. அதே மாதிரி 70 வயசில் இருக்கார் அப்படின்னால் அவருக்கு ஏற்ற அந்த மைண்ட் செட்டப்போடு மாற்றிட்டு பேச முடியும். 35 வயசில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி பேச முடியும். எல்லாமே அந்த நிமிஷம் மட்டும்தான் கை கொடுக்கும். அவங்க அந்த சப்ஜெக்ட்லேருந்து அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தன்னை பற்றி இன்னும் நம்ம நாலேஜ் வளர்த்திக்கலையோ அப்படின்ற அந்த திருப்தி இல்லாத மனநிலைக்கு மறுபடியும் போவாங்க. இது இயல்பு. இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னா இதில் உத்திரட்டாதி நட்சத்திரம் வேறு மாதிரியான விஷயத்துக்கு கொடுக்கும். அதே மாதிரி புரட்டாதி ஒரு விஷயத்துக்கு கொடுக்கும், ரேவதி ஒரு விஷயத்துக்கு கொடுக்கும். இவங்க வந்து காலச்சக்கரத்துக்கு விரயம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஆன்மீகம், கோயில்கள் இதுகளெல்லாம் செலவு பண்ணுறது பெரிய உயர்வு கொடுக்குற விஷயமா இருக்க மாதிரி தெரியும். இவங்க என்ன தான் பண்ணாலும் இதற்கு முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இதில் கணக்கில் எடுத்து பார்க்கணும். அதில் வந்து பேசினேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்னோடய கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த தனுசுக்கும் மீனத்துக்கும் மட்டும் 2.5 மணி நேரம் 5 மணி நேரம் எடுத்திருக்கேன் கிளாஸ். அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயம் அவ்வளவு இருக்குங்க. அந்த 6 நட்சத்திரத்தில் 5 மணி நேரம் டு 6 மணி நேரம் எடுக்கிற அளவுக்கு மேட்டர் இருக்குது. அதனால் நம்ம திதி யோக கரண அடிப்படையில் சதுஸ்பாதம் கரணம் அப்படி வந்தால், சதுஸ்பாதம் கரணத்தில் இதுவே வந்து தனுசு ராசியில் இருக்கும்போது பாரம்பரியம், இதுவே இங்கே வரும்போது கோயில் நிர்வாகம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய கோயில்கள், குருமார்கள் வசிக்கிற இடங்கள், இதுகளெல்லாம் பூரட்டாதிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். அதே மாதிரி உத்திரட்டாதிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னிங்கன்னா காலபைரவர் வழிபாடு ரொம்ப கை கொடுக்கும் இவங்க உத்திரட்டாதியில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி பெருமாள் வழிபாட்டில் இது ரேவதிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். இதே உத்திரட்டாதிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு அருமையாக கை கொடுக்கும். பெருமாள் வழிபாடு கை கொடுக்கும்னாலும் சனிக்கிழமை நாளில் சிவன் கோயில் இருக்கிற நவகிரகத்தில் திசை மாறிய சனி பகவான் கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கும். திசை மாறிய சனி பகவானால் எப்போவுமே நவகிரகத்தில் சனி பகவான் கிழக்கு பார்த்து இருக்காது, மேற்கு பார்த்து தான் இருக்கும். ஆனால் தனித்த சனி பகவானோ அல்லது நவகிரகங்களில் கிழக்கு பார்த்தது மாதிரி தனியாக, பெரும்பாலும் இந்த கிழக்கு பார்த்த சனி பகவான் இருக்கிற கோயில்கள் தனித்த சனி பகவானாக தான் சரியானபடி இது பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ராஜாக்கள் காலத்தில் தான் கட்டியிருப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் உருவாக்கின கோயில்களுக்காக போயிடாதீங்க, அதெல்லாம் நிறைய சிரமங்கள் கொடுத்துரும். ரொம்ப காலமாக இது இருக்கக்கூடிய பழமையான கோயில்கள் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு அது அற்புதமானதாக இருக்கும். இல்லை அப்படின்னா மேற்கு பார்த்த சிவன் கோவில்களில் இந்த உத்திரட்டாதிக்காரங்க வந்து இது பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற எல்லாருக்கும் கோயிலில் கொடுக்கல, நான் உங்களுக்கு கோயில் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இதில் சூரியனும் சனியும் இது வந்து வேறு மாதிரியான ஒரு வேலை செய்வாங்க. இதே மாதிரி சூரியனும் செவ்வாயும் இதில் சம்மந்தப்படாத ஒருத்தவங்களா மற்ற எல்லா இதுலேயும் ஒரு செயின் லிங்க் மாதிரி சூரியனோட நட்சத்திரமோ செவ்வாயோட நட்சத்திரமோ உள்ளுக்குள்ளே 11 ராசிகளுக்கு வரும். இந்த ராசிக்குள்ளே அது வராது. அப்படி ஒரு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த கோயில் சமாச்சாரங்களில் இவங்களுக்கு வந்து ஈடுபடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடலில் குளிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் மிகப்பெரிய கொடுப்பனையாக மாறும். இதில் என்ன அப்படின்னா கர்மா அதிகம் உள்ளவங்களாக, சுமைகளை அதிகம் சந்திப்பவர்களாக, தோல்விகளையும் வெற்றிகளையும் அதிகம் சுவைப்பவர்களாக இவங்க இருப்பாங்க. போராட்ட குணத்தில் வந்து ரொம்ப அதிகமான போராட்ட குணத்தில் இருப்பாங்க. சமீபத்தில் கடைசியாக வந்து இந்த காலச்சக்கரத்தில் இப்போ வந்து கும்பத ராசிக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் சூரிய பகவான் வந்ததுக்கப்புறம் இழப்புகள் சந்திச்சிட்ருக்காங்க. கோச்சாரத்தை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லைனாலும் இழப்புகள் சந்திச்சிட்ருக்காங்க. 2வது குருவும் சரியான இடத்தில் இருப்பதாக இப்போ சொல்ல முடியாது. 2வது ராகு கேதுல ராகு பகவான் மட்டும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறார், கேது பகவான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே சூரியன் வந்து கடக்கும்போது, இந்த ராசியை கடக்கும்போது 7ஆம் இடம் கடுமையாக பாதிக்கும். இங்கே சூரியன் உள்ளே இருந்துச்சுன்னா இந்த குடும்ப வாழ்க்கையில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, லைஃப் பார்ட்னரும் சரி, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நட்பு வட்டம் சரி சரியானபடி அமையாது. அவங்க தரும் அவங்களுடைய லைஃப்பை என்றைக்காவது வந்து அதைய சிரமப்படுத்திடும். அவங்களோட லைஃப்பில் இழப்புகளை கடுமையாக
பாலினத்தில் இருப்பவர்களிடம் கடுமையான சிரமங்களை ஒரு நாள் சந்திச்சிருவாங்க. அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து இது பண்ணணும். லாஸ் ஆகிற விஷயங்களை பற்றி பெருசாக கவலைப்படக்கூடாது. ஒன்று, 7ஆம் இடம் இப்படி முடங்குச்சு அப்படின்னிங்கன்னா அங்கே இருக்க கிரகத்தை பொறுத்து கடுமையாக அதிகமாகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூரியன் கன்னியை முடக்கினால் உங்கள் லைஃப் பார்ட்னர் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, இப்போ திரும்பவும் சொல்கிறோம், கடுமையாக பாதிக்கப்படும். அதற்கு திதி தோஷ நிவர்த்தின்னு ஒரு விஷயம் இருக்குது. திதி தோஷ நிவர்த்தியில் வந்து மீனம் வந்து ஏகாதசி திதியில், திருதியை திதியிலெல்லாம் இந்த மாதிரியான திதிகளில் வந்து இருட்டு பாகமாக வரும். அப்படி இருந்தால் நீங்கள் திதி தோஷ நிவர்த்தியும் பண்ணிக்கணும். நாமயோகங்களில் வந்து நம்மளுக்கு 3 நாமயோகங்கள் குருவுக்கு சாதகமான பாசிட்டிவ் கொடுக்கும். 3 நாமயோகங்கள் வந்து நெகட்டிவ் கொடுக்கும். இந்த 3 நாமயோகங்கள் நெகட்டிவ் கொடுக்குற நாமயோகங்களில் வந்து நீங்கள் நாமயோகங்களுக்கான குரு பகவான் நிவர்த்தி தலங்களில் அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அது என்னென்ன நாமயோகங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு நான் சொல்லிடுறேன். 10 ரூபாய்க்கு கூட ஜாதகம் போடுறாங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட அறிவும் இருக்குங்கிறதுனால நான் சாதாரணமாக சொன்னாவே புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். சூலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நாமயோகம், அல்லது யோகங்கிற இடத்துல சூலம்னோ வரியான்னோ வைத்திருதி அப்படின்னோ இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக அது குரு பகவானுக்கு யோகம். குரு பகவான் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட்டிவாக யோகத்தை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துக்குங்க. சௌபாக்கியம் அப்படின்னோ, சாத்தியம் அப்படின்னோ, வியாக்கதம் அப்படின்னோ இருந்தால் சுக்கிரன் வந்து யோகியாக வருவார். இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த ராசிக்காக அவர் நாமயோகாதிபதியாக வரும்போது சுக்கிரன் இங்கே உச்சமாவார். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு கொடுப்பார். பெண்களால் அனுகூலம் இருக்கும். சந்தோஷங்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். ஆனால் இந்த ராசிநாதன் கடுமையான தோஷங்களையும் கடுமையான பிரச்சனைகளையும் தருவார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரியான விஷயங்களுக்கு இந்த அவயோகி கோயில்கள் நிறைய இருக்குது. அவயோகி கோயில்களில் தனித்தனியாக நிவர்த்தி பண்ணி நீங்கள் அவயோகி யோகியை தெளிவுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பாசிட்டிவ் மிகச்சிறப்பாக இருக்கும். இது போகவும் நிறைய விஷயங்கள் உண்டு. 2ஆம் பாகம் இதுக்கு போட போகிறதில்ல. 2வது பாகத்துக்கு பதிலாக நீங்கள் தனுசு ராசிகள் 2ஆம் பாகத்தை பார்த்தீங்கன்னாவே அது பொதுவாக அமைச்சிருப்பேன். அதில் நிவர்த்திகளும் நான் சொல்லியிருப்பேன், கோயில்களையும் கொடுத்துருப்பேன். தனுசு ராசி 2ஆம் பாகம் பார்த்து கொள்ளுங்கள். இதற்கான விஷயங்களை நாமயோகங்களோட சேர்த்து விளைவுகளை எப்படி இருக்குங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருப்பேன். நிறைவு செஞ்சுருக்கோன்னு நம்புகிறோம். இதுபோக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் கீழே கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். மீனராசியை பற்றி விலாவரியாக சொல்லுவதானால் நான் முதல்ல சொன்ன மாதிரி 6 மணி நேரம் இந்த 2 ராசிக்கு மட்டும் பேசணும். தனித்தனியாக கர்மாவை சுமந்திருக்கிறது, கர்ப்பிணி பெண்களை பாதிப்பது, கொடுத்த கடன் திரும்பி வராமல் இருக்குமானால் இவர்கள் செய்த கர்மாவே காரணம். அதே போல் வந்து பெரியோர்களை புறக்கணிப்பது, அந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணது, தெய்வத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் சொத்துக்களை அபகரிக்கிறது மாதிரி விஷயங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள் இல்லையா என்பதை அதோட தனித்தனி ஜாதகங்கள் தான் காட்டும். அந்த மாதிரி இருந்தால் அதையும் தெளிவுபடுத்தி கொள்வது சிறப்பு. நன்றி, வணக்கம்.